ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் பிரதீப் நந்தினி. இன்றைக்கி ஆடி 18 எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் எங்கேயுமே போகல. ஏன்னா என்னோடய பையனுக்கு வந்து ஃபீவரு, 3 நாளாக ஃபீவரு, எங்கேயுமே போகல. நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம். வெளியில் வீடு பார்க்கலாம் அப்படின்னு போனப்போ அவன் வந்து நிலங்கிட்டான் வெளியில் எடுத்துகிட்டு போனதுனால. அதனால் 3 நாளாக அவனுக்கு ஃபீவராக இருக்குது. இது நாங்கள் ஒரு டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து அப்பக்கோ தலைன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் தான் கிடைக்கும், சிட்டியில் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த தலை பேர் அப்பக்கோ தலை. நாங்கள் அந்த கொடி வந்து காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் வீடியோவில். இந்த தலையும் தின்னூறு பத்தினி தலை, அது போக நீங்கள் துளசி தலை வச்சுருக்கீங்க இல்லையா, துளசி லைட்டாக மஞ்சள் இதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா தம்பியோட ஃபேஸ்லேயோ உடம்புலையோ தடவி விட்டுறணும். தடவி நீங்கள் இப்போ மார்னிங் 10 o'clock தடவினீங்க அப்படின்னா ஒரு 3 o'clock வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். ட்ரெஸ் போட்டு அப்படியே விட்டுடலாம். ட்ரெஸ்லெல்லாம் ஆகாது. நீங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அது வந்து ட்ரை ஆகிடும். ட்ரெஸ் போட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா 3 மணிக்கு தம்பியை குளிக்க வச்சுருங்க. பொண்ணாக இருந்தாலும் போட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இதை வந்து அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு குளிச்சிருங்க. ஏன்னா தம்பிக்கு ஃபீட் பண்ணுறதுனால 2 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு தாராளமாக குளிச்சிடலாம். ஏன்னா தம்பிக்கு ஃபீட் பண்ணோம், பேபி ஃபீட் பண்ணோம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் போட்டு குளிச்சுக்கலாம். அப்படி இல்லை என் பையனுக்கு 4 வயசு ஆகிடுச்சு போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஏடெல்லாம் கட்டியிருப்பீங்க இல்லையா, அப்போ தாராளமாக போடலாம். பெரியவங்களுக்குமே இப்போ வந்து எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து சேராது. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் யாருக்குமே சில பேருக்கு வந்து சேராது. அவங்களுமே இது போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். எனக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியவே தெரியாது. தம்பி வந்து பிறந்து 3 மாதத்துல நாங்கள் இங்கே தான் இருந்தோம் அம்மா வீட்டில். அப்போ இவர் வந்து கேரளாவில் இருந்தார். நான் வந்து தம்பி வந்து உணர்வே இல்லாமல் வந்து இருந்தான். அப்போ வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. வந்தப்போ என்னென்னா ஃபங்க்ஷன் எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க. டைரெக்டாக வந்து வீட்டில் வந்து கை கால் கூட கழுவாமல் தம்பி எடுத்துட்டாங்க. அவங்க எனக்கு தெரியும் அவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்து இவன் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தம்பி வந்து நிலங்கிட்டா. உணர்வே கிடையாது. அப்படியே படுக்க வச்சுருக்கோம், எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான், கண்ணெல்லாம் மூடி இருக்கான், நல்லா ஆக்டிவாக இருப்பான். அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. அப்புறம் நான் இவர் கால் பண்ணி கேரளாலேருந்து வர சொன்னேன். எங்கள் அம்மா தான் வந்துட்டு இந்த லீஃபு பிடுங்கிட்டு வந்தாங்க. இது வந்து அப்பக்கோ தலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து தலை. இது பேர் வந்து அப்பக்கோ தலை தான். இது அப்பக்கோ தலை, அதுக்கப்புறம் வந்து துளசி தலை, அதுக்கப்புறம் தின்னூறு பத்தினி, அதுக்கப்புறம் பையனாக இருந்தால் லைட்டாக மஞ்சள் போட்டுக்கோங்க. பொண்ணாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நிறையாவே மஞ்சள் வச்சுக்கலாம். வச்சு அரைச்சிடணும். அரைச்சிட்டு தான் வந்து இது யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி அம்மா வந்து உடம்பு ஃபுல்லாக தம்பிக்கு தடவி விட்டாங்க. 2nd monthல் 65 நாள் நினைக்கிற தம்பிக்கு. அப்போ அப்ளை பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் துணி இருக்குது இல்லையா, நம்ம இட்லிக்கெல்லாம் போடுவோம்ல வெள்ளை துணி, அதில் வந்து மஞ்சளில் நனைச்சிட்டு கொஞ்சம் கற்பூரம் இருக்குது, பொடி கற்பூரம், உங்களுக்கு எல்லாமே தெரியும், பொடி கற்பூரமாக இருக்கும். அந்த கற்பூரத்தில் சென்டரில் வச்சு கட்டி கையில் கட்டி விட்டுட்டாங்க. பச்சை கற்பூரம் அந்த கற்பூரத்தை வந்து கையில் கட்டி விட்டாங்க. அது கட்டி விட்டு ஈவினிங் தான் வந்து குழந்தைய வந்து குளிக்க வைக்கணுமாம்மா. அந்த கயிறு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், குளிக்க வைக்கும்போது ரிமூவ் பண்ணிடலாம். அது பண்ணி அடுத்த நாள் காலையிலேயே ஹெட்விக் வந்து சரியாயிட்டான். நான் நம்பவே கிடையாது. அம்மா கிட்ட சொன்னேன், இதெல்லாம் பண்ணாதீங்க குழந்தைக்கு, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மா இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கே நம்ப முடியல. உண்மையாலுமே நாட்டு வைத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். சப்போஸ் உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, நாங்கள் இப்போ கூட நேற்று ஹாஸ்பிட்டல் நைட்டு போயிட்டு தான் வந்தோம். ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் இவரும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா இந்த அப்பக்கோ தலை நான் வந்து இதோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வீட்லேயே பிடுங்கி வச்சுருக்கேன். இப்போ அது வளர்ந்துருச்சு. அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு இதை போட்டு குளிக்க வச்சாங்க. தம்பி கொஞ்சம் ஆக்டிவாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இன்றைக்கும் போட்டு விட்டுருந்தாங்க, போட்டு விட்டு குளிக்க வச்சாங்க. நல்லா தான் விளையாண்டுருக்கான். அவனுக்கு வீடியோ வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விளையாண்டுருக்கான். ஏன்னா இங்கே புறாலாம் இருக்கனால எனக்கு பேக் சைடு கூட புறா பெட்டி தான் இருக்குது. அவன் வந்து விளையாண்டுருக்கான். நான் உங்களுக்கு கடைசியாக அவனை காட்டுறேன். அவன் விளையாண்டுருக்கான். இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. நான் யூஸ் பண்ணனால இதோட ரிசல்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயே குழந்தை இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பெரியவங்க வந்து யூஸ் பண்ணலாமா? இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன், நிறைய பேத்துக்கு சேராமல் இருக்கும், எனக்கும் அப்படி தான். அதனால் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக, ஒரு நிமிஷம் இருங்க, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கே அப்ளை பண்ணலாம். சும்மா இந்த தலை இருக்கு இல்லையா, உங்களுக்கு இப்படி கசக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். இந்த மாதிரி கசக்கிக்கோங்க. கசக்கிட்டு
இந்த தலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் குளிக்கும் போது. என்னால் அரைக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது அப்படின்னா இந்த தலை கூட நீங்கள் இப்படி கசக்கிட்டு உங்கள் ஃபேஸில் குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி லீஃப் கிடச்சுன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். மேபி தெரியலனா இனி தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்பக்கோ தலை கிடைக்கல அப்படின்னு இருந்தால் எங்கேயாவது கேட்டு பாருங்கள், கிராமத்தில் கிடைக்கும். அப்படி மேபி உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சாலுமே அதோட கொடி இருக்கும், நீங்க மண்ணுக்குள்ள செடி எல்லாம் கிடையாது, இது கொடி அதுவே வந்துடும் பாருங்க. நீங்க சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கொடி பிச்சுக்கோங்க, இவ்வளோ இருந்தாலும் ஓகே தான். இதோட கட் பண்ணிட்டு இந்த கொழுந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொழுந்தோட வச்சிங்கன்னா தலைஞ்சிரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பத்திரமா சேஃபான ஒரு இடத்துல வச்சு வளர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என் பேபிக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். ஆமாம், இதோட யூஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, சும்மா சொல்கிறாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் நினச்சேன். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்புறம் இவனுக்காண்டி இங்கே மரம் இன்னும் பெரிய செடியே வந்துருச்சு. நான் வந்து ஒரு கொழுந்து தான் வச்சேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செடியே வந்துருச்சு. நீங்கள் வாரத்தில் சப்போஸ் என் வீட்டில் நிறையா இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட தாராளமாக குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம், நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில குழந்தைங்க வந்து லூஸ் மோஷன்லாம் போயிட்டே இருப்பாங்க, க்ரீன் கலரில் போவாங்க. அந்த மாதிரி ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் க்ரீன் கலராக போடுவாங்க, அது வந்து நிலங்கிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது வந்துட்டு இந்த தலை அரைச்சி போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாராளமாக சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல்னு சொல்லி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடி 18 எல்லோரும் வெளியே போயிருப்பீங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருப்பீங்க. நாங்கள் எங்கேயுமே போகலை, ஏன்னா என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் போகல. வந்துட்டா ஹெட்விக் இங்கே பாரு, வாலு எங்களோட வாலு, எங்களோட செல்ல வாலு. எல்லாத்துக்கு ஹாய் சொல்ல ஹெட்விக், அங்கே பாரு. நல்லா இருக்கீங்களான்னு கேளு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா கேளு. அங்கே பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா கேளு. தெர நல்லா இருக்கீங்களா கேளு. நல்லா இருக்கீங்களா கேளு. தெர நல்லா இருக்கீங்களா கேளு. நல்லா இருக்கீங்களான்னு கேளு. அம்மா வந்து கஞ்சி வச்சுருக்காங்க, அதனால் கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து ஃபீவர் எதுவுமே சாப்பிடல, கஞ்சி வச்சு கொடுத்துருக்காங்க, அதனால் கஞ்சி குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வேறொரு விஷயத்தில் சந்தோஷம் தான் இருக்குது, ஏன்னா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எங்களுக்கு 49 சப்ஸ்கிரைபர் ஆகும்னு கூட, ஆனால் ஆச்சு 49 கரெக்டாக ஆச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இதுதான் இந்த லீஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா கொடி பிடிச்சிட்டே போயிடும். நான் வந்து தம்பிக்காண்டி வச்சது தான். இதாங்க பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்களேன், இந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டே போயிடும். மற்ற செடி கூட வந்து கொடி பிடிச்சிட்டு போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதில் ஒரு விதை மாதிரி பல்ப் இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள். இது வந்து அப்பக்கோ தலை, குழந்தைக்கு போடுறதுன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க.